30க்கு 3 விக்கெட் போயிடுச்சு. பவர் பிளேயில் வெறும் 37 ரன் மட்டும்தான். அவ்வளோதான், இந்தியா எவ்வளோ ரன்னு போக போகிறாங்களோ அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸ்ரேயாஸ் ஐயர்கிட்டது 79, அக்சர் பட்டேலுக்கு 42, கேஎல் ராகுலோட 23 மறந்துடக்கூடாது, ஹர்திக் பாண்டியாவோட 45. ஆக மொத்தத்தில் இந்தியா ஒரு நல்ல ஸ்கோரை போட்டு வருண் சக்கரவர்த்தியோட ஒரு 5 விக்கெட்டு எடுத்து இந்த மேட்சை இந்தியா வின் பண்ணி இப்போது செமிஃபைனலில் ஆஸ்திரேலியா கூட துபாயில் மார்ச் 4ஆம் தேதி ஆட போகிறாங்க. நியூசிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா கூட லாகூரில் மார்ச் 5ஆம் தேதி ஆட போகிறாங்க. செமிஃபைனல் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. செமிஃபைனலுக்கு முன்னாடி இது ஒரு குவார்டர் ஃபைனல் மேட்சாக நம்ம பேசியிருந்தோம். ஸோ இப்போ இந்த குவார்டர் ஃபைனலை டீம் இந்தியா வின் பண்ண விதம் அப்படிங்கிறத எல்லோரும் சந்தோஷப்படுத்தியிருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் இல்லை அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். நான் பேச போகிறேன் இந்தியா என்னதான் இந்த மேட்சை வின் பண்ணாலும் ஆஸ் ஒரு கிரிக்கெட் ரிவ்யூவராக நான் சில பல விஷயங்கள் பேசவும் போகிறேன். அதுக்கப்புறம் ப்ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன் வருண் சக்கரவர்த்தி இந்த மேட்ச்சில் ஆடுனா சரியாக இருக்கும். ஆனால் நான் நினச்சேன் குல்தீப் யாதவ் உட்கார வச்சுட்டு வருண் சக்கரவர்த்தி ஆட வைப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் வருண் சக்கரவர்த்தி வந்தார் கலக்கினார் 5 விக்கெட்டு. நிறைய விஷயம் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எதிர்பார்த்த டெக்கத்லானும் கிருக்கானந்தாவும் இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 முழுக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மேட்சுக்கும் கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது நேற்றுக்கு நான் கேட்டேன், இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்சுகளை யார் ஜெயிப்பா, யார் அதிக ரன் அடிப்பா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தேன். அதில் 2 பேர் சரியாக பதில் சொல்லியிருக்கீங்க. ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலான்னு தான், ஆனால் 2 பேருக்கு கொடுக்கறது எனக்கு ரொம்ப சரியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல வேல் 18, நிதிஷ்குமார் 8, இவங்க 2 பேரும் தான் இந்த போட்டியோட வின்னரு. ஸோ வேலு நிதிஷ்குமார் 2 பேரும் கிருக்கானந்தா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு உங்களோட பேர், உங்களோட அட்ரஸ், உங்களோட மொபைல் நம்பர் தயவு செஞ்சு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள், கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பத்தியா ஜெனில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 விடாமுயற்சியில் குரூப் ஏல மேட்ச் நம்பர் 12 துபாயில் நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. கிவ்அவே ஸ்பான்சர் டெக்கத்லான். இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 முழுக்க நம்மளோட கிருக்கானதாஸ் யூடியூப் சேனலில் ஸோ கேள்விகளை கேட்டு பரிசுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பரிசுகளை கொடுக்கறது டெக்கத்லான். ஸோ டெக்கத்லானில் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், நீங்கள் ட்ராவலராக ட்ரெக்கராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு குவாலிட்டியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே டெக்கத்லானில் கிடைக்கும். போய் விசிட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் டெக்கத்லானோட லிங்க் கொடுத்துருக்குறேன். ஸோ விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த மேட்ச் ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா செமிஃபைனல் குவாலிஃபைடு ஆனாலும் நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா கூட மோத போகிறோமா ஆஸ்திரேலியா கூட மோத போகிறோமாங்கிறத ஒரு தீர்மானிக்கிற ஒரு போட்டி ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டியில் கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுல்ல. சரி, அதாவது தோல்வி பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதத்துலையும் அடுத்து செமிஃபைனல் ஃபைனல் ஆடும்பொழுது ஆப்போனண்ட்டுக்கு இதுதான் வீக்னஸ்ஸு அப்படிங்கிறத காமிக்கிற மாதிரி இருந்துடக்கூடாது. ஸோ இந்த மேட்ச்சில் விக்ட்ரிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸோ பேசி இருந்தோம். பட் ஆனால் இந்த மேட்ச்சில் இந்தியா விளையாட விதங்களில் நிறைய கேள்விகள் இருக்குது. பட் ஆனால் இந்த விக்ட்ரியில் இந்தியாவை பார்த்து கொஞ்சம் பயப்படுற மாதிரியான விஷயங்களும் இதில் நடந்திருக்குது. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் டாஸை லாஸ் பண்ணார். அதுக்கப்புறம் 4 ஸ்பின்னரோட வந்தார். அர்ஷித் ராணாவை உட்கார வச்சுட்டு அங்கேயே கொஞ்சம் எல்லோரும் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தாங்க. அந்த பக்கத்தில் டெவோன் கான்வே உட்கார வச்சுட்டு உள்ளுக்குள்ளே டேரல் மிச்சலை கொண்டு வந்தாங்க. மற்றபடி மாற்றங்கள் இல்லவே இல்லை. 2 டீமும் ஒரு மாற்றங்களோட உள்ளே வந்தாங்க. செமிஃபைனலில் இந்த டீம் தான் வச்சு ஆட போகிறாங்களா அப்படிங்கிறது தெரிய வரல. ஆனால் 2 டீமும் பார்த்திங்கன்னா மாற்றங்களோட வந்தாங்க. இதில் ரோஹித் சர்மாவோட அந்த 4 ஸ்பின்னர் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு. அடுத்தடுத்து ஒரு 3 விக்கெட் போகும்போதுமே ஸ்பின்னரை வேறு வச்சுருக்கிறாங்க. இந்த டார்கெட் எப்படி பத்தும்? சரி, இந்தியா ஒரு 249க்கு ஆல் அவுட் ஆகும்போதுமே வெளியிலேருந்து எல்லோரும் பார்க்கும்பொழுது இந்த டோட்டலை வச்சுட்டு எப்படி 4 ஸ்பின்னரு அடிச்சிருவாங்க, ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு எல்லாரும் யோசிக்கலாம். பட் நேற்றுக்கு நான் ப்ரிவியூவில் சொல்லியிருப்பேன், எல்லாரும் ஸ்பின்னர் நல்லா ஆடுறவங்க தான், ஆனால் ஸ்பின்னுக்கு விக்கெட் ஆகிறவங்க இது 2 டீமுக்குமே போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி அதை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி ரோஹித் சர்மா 4 ஸ்பின்னரை வச்சார். அந்த 4 ஸ்பின்னரில் இருக்கக்கூடியவரில் ஒருத்தவர் 5 விக்கெட் எடுத்தார். மிச்சம் எல்லாரும் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். என்ன சொல்கிறதுனா 9 விக்கெட்டை ஸ்பின்னர்ஸ் மட்டுமே எடுத்தாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் தெரிஞ்சுருக்கலாம். ஸோ ஸ்பின்னர்ஸ் இந்தியாவோட விக்டரியில் ஒரு முக்கியமாக இருந்துருக்காங்க. சரி, இந்த கேம் இந்தியா வின் பண்ணாலும் ஸோ நான் ஒரு கிரிக்கெட் ரிவ்யூவராக சில பல விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா விக்கெட் ஆன விதம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கலாம். ஓகேங்களா, இந்தியன் டீம் விக்கெட் ஆன ஒரு விதம் அப்படிங்கிறது இருக்கலாம். பட் நியூசிலாண்டோட பவுலிங் அண்ட் அவங்களோட ஃபீல்டிங் இந்த விஷயங்களை முதல்ல இதுலேருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இதில் இந்தியா விக்கெட்டை த்ரோ பண்ணாங்கன்னு நான் நினைப்பேன். ப்ளஸ்
நியூசிலாண்டோட ஃபீல்டிங் எக்ஸ்ட்ரானரியாக இருந்தனால தான் அந்த விக்கெட்லாம் எடுத்தாங்கன்னு நான் சொல்லுவேன். ஒரு இடத்துல நீங்கள் கேன் வில்லியம்சனுக்கு ஸ்கொயர் லெக்கில் வருண் சக்கரவர்த்தி டைவ் அடிப்பார், அந்த கேட்சு பிடிக்க முடியாமல் போயிடும். அது பிடிக்க முடியுமா பிடிக்க முடியாதா அது நியூசிலாந்து டீம் கூட கம்பேர் பண்ணி நான் பேச விரும்பலை. பட் அந்த மாதிரியான கேட்சஸை நியூசிலாந்து டீம் எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரியான கேட்சஸ் நியூசிலாந்து டீம் எடுத்ததுனாலையும் ப்ளஸ் நியூசிலாண்டர்ஸ் ஒன்றும் இல்லை, ஹர்திக் பாண்டியா வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் அடிச்சுட்டே இருந்தார். ஷார்ட் டர்மில் வில்லியம்சன் 2 4 தடுத்துக்கிட்டே இருந்தார். ஸோ அந்த 2 4 ப்ளஸ் அவர் எடுத்த சூப்பர்பான கேட்சஸ், கிளென் ஃபிலிப்ஸ் எடுத்த சூப்பர்பான ஒரு கேட்சஸ். ஸோ இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டிங் விதத்திலேயே அவங்க வந்து ஒரு 30 ரன்னை சேவ் பண்ணியிருப்பாங்களா, குறைஞ்சபட்சம் ஒரு 30-40 ரன்னாக சேவ் பண்ணியிருந்திருப்பாங்க. கேட்சஸ் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் சொல்கிறேன்ல, இந்தியா கிட்ட இருந்து ஒரு 70-80 ரன்களை பிடிங்கிட்டாங்க. சரி கேட்சஸ் விடுங்க, பட் ஃபீல்டிங் மூலமாகவே ஒரு 30-40 ரன்களை வந்து அங்கேயே அவங்க பிடிங்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஃபீல்டிங் வேறு மாதிரி இருந்தது. தென் அவங்க அதான் சொல்கிறாங்க, இப்போ செமிஃபைனலுக்கு அவங்க போகிறாங்கல்ல, இதெல்லாம் அவங்களோட பாசிட்டிவான ஒரு விஷயங்கள். ரோஹித் சர்மா சின்ன சைட்லேயும் பெரிய சைட்லேயும் 2 புல்கள் அடித்தார். இருந்தாலும் ரோஹித் சர்மாவுக்கு நான் ஜெமிசனை வச்சு நான் போட வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சைட்லேருந்து தான் போட விட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், சின்ன எண்ட்லேருந்து ஜெமிசனை போட விட்டாங்க. ஆமாம், இந்த எண்ட்லேருந்து போட விட்டாங்க, புல் அடிக்க ட்ரை பண்ண. இதே மாதிரி நீங்கள் மும்பையில் ஐ திங்க் செகண்ட் இன்னிங்ஸில் மேன்ஹென்ரியோட பாலில் அவுட் ஆகிருந்திருப்பா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை, நான் நிறைய தடவை பார்த்துட்டேன். ரோஹித் மாற்றிக்கிறதாவும் இல்லை. அதுக்கப்புறம் சுப்மன் கில் மேன்ஹென்ரியோட பால் உள்ளே தான் வந்துச்சு, அவுட் ஆனார். ஸோ இந்த இடத்துல விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா மேன்ஹென்ரியோட பால் உள்ளே வந்ததெல்லாம் டிஃபென்ஸ் வச்சுட்டே இருந்தார். ஸ்ரேயாஸ் ஐயர் பின்னாடி பெரிய டிஃபென்ஸ் வைக்கிறாரு, விராட் கோலி முன்னாடி வச்சு டிஃபென்ஸ் வைக்கிறாரு. ஸோ இன்கமிங் உள்ளே தான் வருது, ஓகேங்களா, இன்கமிங் பால் தான் போடுவாங்க, இன்ஸ்விங்கில் இன்கமிங் பால் தான் போடுவாங்க. அதை தடுக்கணும். அங்கே கொஞ்சம் லேசியாக கில் இருந்தாருன்னு நினைக்கிறேன், எல்பிடபிள்யூ ஆனரா. ஸோ கிளென் ஃபிலிப்ஸ் எடுத்த ஒரு கேட்சு விராட் கோலிக்கு. இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் போய்கிட்டே இருக்குது. எல்லோரும் மேட்ச் பார்த்துட்டு என்ன நினச்சிருந்துருப்பாங்க, என்ன ஒரு மில்லியம் ஓவருக்கு இந்த இடத்துல கொடுக்குறாங்க, அது மிடில் ஓவரில் பால்லாம் சாஃப்டாக இருந்திருக்கும், பிச்சு செட்டில்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது வில்லியம் ஓவருக்கு ஷார்ட் பால் குத்தி அடித்து ஏற்றி போட்டார். ஸ்ரேயாஸ் ஐயர் நீங்கள் நல்லா புல் அடிச்சுக்கிட்டு தான் இருந்தார், வேறு மாதிரி புல்கள் அடிச்சுட்டு தான் இருந்தார். ஆனால் எல்லா நேரத்துலையும் சரியாகுங்கிறதுலாம் இல்லை, ஒரு தடவை மாட்டுவாங்களே, ஸ்ரேயாஸ் ஐயரை வச்சு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அக்சர் பட்டேலோட விக்கெட் விழுந்தது, அதோட லக்கு. அதுக்கப்புறம் சாண்டர் வந்து சூப்பராக ஒன்று போட்டார், அவர் KL ராகுலுக்கு லத்தம் அந்த ஒரு கேட்ச் சூப்பராக ஒன்று எடுத்தார். இன்னொன்று அக்சர் பட்டேலோட விக்கெட் ரச்சன் ரவீந்திரா எதாங்க சொல்கிறாங்க, வில்லியம் ஓவருக்கு கொண்டு வரும்போது வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன வில்லியம் ஓவர் இருக்குது அப்படின்னு தோணும். ரச்சன் ரவீந்திராவை சாண்டர் எப்படி யூஸ் பண்ணாருன்னா, இவங்க ஒரு மாதிரி தள்ளி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க ஆக்சிலரேட்டர் அழுத்துற மாதிரி தெரில, பட் இவங்க ஆக்சிலரேட்டர் அழுத்துறதுக்கு தூண்டுறதுக்கு நான் ரச்சன் ரவீந்திராவை கொண்டு போகிறேன். அவங்க ஆக்சிலரேட்டர் அழுத்துறேன்னா ரச்சன் ரவீந்திரா தள்ளி ஆடுறாங்கன்னா எனக்கு நல்லது தான். ரச்சன் ரவீந்திராவை நான் 4 ஓவர் போட வைப்பேன், என்னோட மற்ற பவுலர்ஸ்லாம் நான் பெருசாக யூஸ் பண்ணுங்கிற எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ரச்சன் ரவீந்திராவோட பவுலிங்கில் இந்த பக்கம் அக்சர் பட்டேல் வீழ்ந்தார். நியூசிலாண்டோட வலையில் கில் விழுந்தது, ரோஹித் சர்மா விழுந்தது, அக்சர் பட்டேல் விழுந்தது, ஸ்ரேயாஸ் ஐயர் விழுந்தது. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாண்டர்ஸோட வலையில் விழுந்தாங்க. எனக்கு இதுதான் பிரச்சனை. எனக்கு இதுதான் பிரச்சனை. ரோஹித் சர்மா ரொம்ப சரியாக புல் ஆடணும், ரோஹித் சர்மாவோட ஷார்ட் செலெக்ஷன்ஸ் ரொம்ப சரியாக இருக்கணும், ரோஹித் சர்மா அடித்தா கிளியர் பண்ணால் போகணும், இல்லைனா ஆடவே வேணாம், அப்படியே நின்னாலே போதும். இப்போ அடுத்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் வருவாங்க, இதே மாதிரி சுப்மன் கில் அவுட் ஆவாரா, ரோஹித் சர்மா இதே மாதிரியா, எனக்கு அதுதான் ஒரு கேள்வியாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. எப்படியும் இன்கமிங் டெலிவரிஸ் வரும், சுப்மன் கில்லுக்கு வரும் நியூ பால், அப்போ சுப்மன் கில் இதே மாதிரி. ஸோ பிரச்சனை, அதாவது எஸ்ஸீனாவோட பவுலர்ஸ் இதுக்கப்புறம் வர போகிறாங்க. ஸோ இப்போ நியூ பாலில் என்ன நடக்க போகுது, ஸோ இதே டெம்ப்ளேட் தானா, விராட் கோலி ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு போனார், பட் ஓகே கிளென் ஃபிலிப்ஸோட கேட்ச்னா அதனால் வந்து நம்ம அந்த இடத்துல எதுவும் நம்ம சொல்லிட முடியாது விராட் கோலி விஷயத்தை பொறுத்த வரைக்கும். பட் ஸ்ரேயாஸ் ஐயர் வில்லியம் ஓவருக்கு கிட்ட அவுட் ஆன மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்டு பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு விக்கெட் ஆகிட்டார்னா பட் கஷ்டம். பட் அவரையும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் நாங்கள் டாப் 3ல இருக்கிறவங்க நான் சொல்லுவேன், டாப் 3ல இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில் அவுட் ஆன விதங்களில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, சின்ன ஒரு ஃபியரை கிரியேட் பண்ணுது இந்தியாவோட இந்தியன் டீம் சைட்லேருந்து எனக்கு பார்க்கும்போது. இன்னும் கொஞ்சம் நிதானமாக ஆடிருந்தால் அது விக்கெட்ஸ் போயிருக்காதுங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அந்த இடத்துல இந்தியன்ஸ் கொஞ்சம் யோசிக்க வைக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. இந்த 249 ஒருவேளை அடிக்கிற டீமாக இருந்துச்சுன்னா அங்கே தான் மாட்டுவாங்க. ஒருவேளை அந்த புல் ஷாட்டுக்கு நம்ம போயிருக்க வேணாமோ, அந்த கரெக்டாக ஃப்ரண்ட் ஃபுட்டில் வந்து நம்ம டிஃபென்ஸ் வச்சுருக்கணுமோ அப்படிங்கிறது தோணும். அக்சர் பட்டேல் ஐயோ நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த ஷாட்டை தெளிவாக ஆடி இருந்திருக்கலாமோ, வில்லியம் ஓவருக்கு நம்ம அடிக்க போயிருக்க வேணாமோன்னு ஸ்ரேயாஸ் ஐயர் அப்படிங்கிற மாதிரி தோணுற மாதிரி ஆகிடக்கூடாது. அப்படின்னா ஃபைனல் அண்ட் செமிஃபைனலில் ரொம்ப கிளியராக நீட்டாக ஆனணும்.
330 320 வர வேண்டிய இடத்துல நேற்றுக்கு 249 தான் வந்துச்சு. இந்தியன்ஸுக்கு பண்ண எரர்ஸ், தென் நியூசிலாண்டோட நல்ல ஒரு ஃபீல்டிங் காரணமாக. ஆனால் ஒரு இந்தியன் ஃபேன்ஸுகளுக்கு ஒரு கனவாக இருக்கும், எப்பவுமே தவான், ரோஹித், கோலி அடிப்பாங்க, அதுக்கப்புறம் பின்னாடி அப்படியே சரிஞ்சு கீழே விழுவாங்கல்ல, அப்படின்னு இல்லாமல் அந்த மிடில் ஆர்டர் எப்படா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கும் போது இப்போது இந்த மாதிரி ஒரு ட்ரீம் ஒரு இன்னிங்ஸ் ஒன்று ஆடி இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் T20 வேர்ல்டு கப் 2024 அதை பார்த்துருக்கலாம். பட் இப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் ஆடும்போது ஃபேன்ஸுக்கு ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் ஆனாங்க. எனக்கே ஒரு மாதிரி பார்க்க நல்லா இருந்துச்சு. இதில் KL ராகுல் வந்தார், அவரும் சட்டுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு 4 அடிக்க ட்ரை பண்ணார், ஆக்சுவலி 6 அடிக்க ட்ரை பண்ணார், ஆக்சுவலி அது 4 தான் போச்சு. ஒரு மாதிரி அவரோட ஆக்சலரேஷனே பார்க்க நல்லா இருந்துச்சு ஒரு பக்கம். அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஃபாஸ்ட் பவுலிங்கையும் ஸ்பின்னையும் சூப்பராக ஆடினார். சாண்டர் ஒரு பக்கம் மேட்ச்சில் இடையில நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஸ்ரேயாஸ் ஐயர் ஆடுறத ஒரு பார்த்து வெறுப்பாகி இப்படி ஆடுறாரு அப்படின்னு காமிச்சார். ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் பேக் ஃபுட்டில் போகிறாரு, பேக் ஃபுட்டில் போயிட்டு நீங்கள் குத்தி ஏற்றி போட்டிங்கன்னா புல் அடிக்கிறாரு. கீழே வந்து பேட் கமின்ஸ் போட்டிருப்பார்ல, அதாவது அந்த ஷார்ட் பாலுக்கு ஃபீல்ட் செட் வச்சுட்டு உள்ள திடீர்னு போடுறது, அப்படி போட்டிங்கன்னா பாலை சரியாக ஃபோக்கஸ் பண்ணி பேக் ஃபுட்டில் வந்து அப்படியே சாஃப்ட் ஹேண்டில் ஆடுறாரு. தேர்ட் மேலே போகிறார். தேர்ட் மேலே கிட்டத்தட்ட ஒரு 11 ரன் கிட்டத்தட்ட எடுத்துருப்பாரு. புல் ஷாட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷாட்ஸ் ஒன்று ஆடி இருப்பார். அகேன்ஸ்ட் ஸ்பின் சொல்லவே தேவையில்லை, விட்டு வேறு மாதிரி ஒரு விளையாடிட்டு இருக்கிறாரு. 98 பாலில் 79 ரன். அந்த நான் சொல்லியிருப்பேன் அந்த ஓடிஐ கேம், ஓடிஐ இன்னிங்ஸ், அதாவது ஓடிஐ வந்து நிறைய கிரிக்கெட்டர்ஸ் மறந்துருக்கிறாங்க. அவங்களோட மசில் மெமரி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த ஓடிஐ கிரிக்கெட்டை செம்மையாக அடோப் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இந்தியா வின் பண்ணணும்னா ஸ்ரேயாஸ் ஐயரோட இன்னிங்ஸ் ரொம்ப முக்கியம் நான் சொல்லிகிட்டே இருந்திருப்பேன். பட் இந்த இடத்துல சாண்டர் வந்து அவரோட பவுலர்ஸில் ஸ்பெல்லை மாற்றி விட்டு பார்த்துக்கிட்டே இருந்தார். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஸ்ரேயாஸ் ஐயர் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்களை வச்சு ஃபீல்டரை மாற்றி பார்த்தாரு, ஃபாஸ்ட் பவுலர்களை மாற்றி பார்த்தாரு, ஸ்பெல்லை மாற்றி பார்த்தாரு, எதுவுமே நடக்கலை. பட் ஸ்ரேயாஸ் ஐயர்கிட்ட இருந்தக்கூடிய அந்த பொறுமை சூப்பராக இருந்துச்சு. கிரவுண்ட்லேருந்து பார்க்கும்போது அவரோட கேம் எந்த விதத்தையும் ஒரு பதட்டத்தை கொடுக்கவே இல்லை. எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து பேக் ஃபுட்டில் வராரு. ஸோ மேலே வர பாலையும் கீழே வர பாலையும் எப்படி ஆப்ரேட் பண்ணி ஆடுறாரு, எப்படி அப்ளை பண்ணியிருக்கிறாரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போதுலே எனக்கு அங்கேயே தெரிஞ்சது. ரைட், ஸ்பின் ஆடிடுவார், ஃபாஸ்ட் பவுலிங் எப்படி ஆடுறாருன்னா ஆடிடுவார்னு நினச்சேன், ஆடிட்டார். அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் வந்து இந்த நம்பர் 5 ப்ரொமோட் பண்ணும்பொழுது நம்ம ஒரு விஷயத்த பேசியிருந்தோம். என்னென்னா இதுக்கு முன்னாடி ஸோ இந்த மாதிரி விக்கெட் ஃபால் ஆகும், அப்போ வந்து ஒரு ஹர்திக் பாண்டியா நம்ம இந்த மாதிரி ஆடி நம்ம பார்த்துருக்குறோம். KL ராகுல் அந்த ரோலை சூப்பராக பண்ணியிருக்கிறாரு, அக்சர் பட்டேல் அந்த ரோலை பண்ணுவாரா அப்படிங்கிறத பற்றி பேசும்பொழுது இன்றைக்கி வந்து எனக்கு அதான் சொல்கிறேன், எனக்கு அடித்து 6-4லாம் எனக்கெல்லாம் நான் பெருசெல்லாம் பேசவே மாட்டேன். பட் அந்த இடத்துல சிமெண்டடாக எந்த இடத்துல நின்று ஆடினாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு இடத்துல இவங்க இன்னொரு 100 பால் நின்னா, இவங்க 2 பேரும் 100 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சா அப்போ தான் டீம் ரெக்கவரி ஆகும். ஸோ அந்த ரெக்கவரி ஆகிற இன்னிங்ஸை வந்து ஒரு 2 பேரும் இந்த ஸ்பின்னை ஃப்ரண்ட் ஃபுட்டில் பேக் ஃபுட்டில் வந்து ஆடி எந்த இடத்துலையும் ஒரு சின்ன சான்ஸ் கூட கொடுக்காம, ஏன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன சான்ஸ் கொடுத்தா அப்படியே ஒரு கிவிஸ் ஏறி உள்ளே உட்காந்துருவாங்க. பட் சான்ஸ் கொடுக்கவே இல்லை. ஒரு மாதிரி சிங்கிள்ஸ் டபுள்ஸ் அப்படியே எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. மேட்ச் பார்க்கும்போது அது தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது, ரைட், இன்னிங்ஸ் ப்ராக்ரஸ் ஆகுதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. அக்சர் பட்டேல் இப்போது எப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இல்லாமல் அப்படியே 2 படி 3 படி மேலே எடுத்து வைக்கிறார், 2 படி 3 படி மேலே எடுத்து வைக்கிறார், 2 படி 3 படி மேலே எடுத்து வைக்கிறாரு. இப்போ இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்காகலாம் இல்லை, நீங்கள் நம்பர் 5 அக்சர் பட்டேலை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரியான விஷயத்தை அவர் கொடுக்குறாரு. KL ராகுல் இந்த விஷயத்தை பண்ணுவார், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் KL ராகுல் ரைட் ஹேண்டர், இப்போ லெஃப்ட் ஹேண்டராக அவர் இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். ஸோ இப்போ அவர் இடத்த செக்யூர் பண்ணிட்டாரு. அக்சர் பட்டேல் இப்போ விக்கெட்டும் எடுக்கிறாரு, அக்சர் பட்டேல் ரன்னும் வருது, அக்சர் பட்டேல் 2 விதமான இன்னிங்ஸ் ஆடுறாரு, நல்லா போல்ட் ஆகிருக்காருங்கிறது சூப்பராக இருக்குது இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும். அப்புறம் இதில் KL ராகுல் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு நினைக்கிறேன், வந்தோடனே அவரும் குயிக்காக அடிக்க ஆரம்பித்தார், எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தார். ஸோ KL ராகுல்கிட்ட நான் இந்த கேம் எதிர்பார்க்குறேன். இதுக்கு அடுத்த காலகட்டங்களில் இப்படி நடந்துடும். இப்படி நடந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சதுக்கப்புறம் திரும்பி ஒரு 35 ஓவருக்கு மேலே ஒரு KL ராகுல் வராரு, 30 ஓவருக்கு மேலே KL ராகுல் வராரு அப்படிங்கும்பொழுது ஸோ பின்னாடி விக்கெட்ஸ் இருக்குது. அப்போ KL ராகுல் அடித்து எடுத்துகிட்டு போகணும் இல்லைங்களா, ஒரு ஸ்கோர் எடுத்துகிட்டு அடித்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ அப்படிங்கிறதுனால நான் KL ராகுல்கிட்ட அப்படி எதிர்பார்க்குறேன். KL ராகுல் அதை சரி பண்ணிடும், KL ராகுலால் முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன், பண்ணிடுவார் நான் நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா கிட்டேருந்து டென்னிஸ் பால் ஷாட் ஒன்று பார்க்க முடிஞ்சது. ஒரு சில பல சிக்ஸஸ் போயிருக்க வேண்டியது, பட் ஆனால் சில பல சிக்ஸஸ் போகவும் இல்லை. சரி, அவர் இன்னும் 2 சிங்கிள்ஸ் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்டிகுலராக தோணலாம். பட் ஆனால் அடித்தார், நல்லா இருந்துச்சு. ஒரு பக்கம் ஃபீல்டர்ஸ் அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் பால் போட போகிறாங்க, ஷார்ட் ஸ்கொயர் லெகு, டீப் மிட் விக்கெட்டு, லாங் ஆஃப் சைடில் ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. டீப் ஃபைன் லெகு இருந்துச்சு நான் நினைக்கிறேன்.
இதில் அவர் அடிக்கணும், இதுதான் அவருக்கு இருக்கிற சேலஞ்சு. நேராக அடித்தார், போச்சு. அதுக்கப்புறம் ஜெமிசன் அவருக்கு ஸ்லோயர் ரன் போட்டார், யார்க்கர் போட்டார், குத்தி போட்டார். இதெல்லாத்தையுமே கடைசியாக அவர் சமாளித்து அடித்து ஸ்கோர் எடுத்துகிட்டு போனார். ஸோ அதான் சொல்கிறாங்க, ஸ்ரேயாஸ் ஐயர், அக்சர் பட்டேல், KL ராகுல் கொஞ்சம் ரன்னு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் ரன்னு. ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ ஹர்திக் பாண்டியா அடிக்கலனாலும், ஸ்ரேயாஸ் ஐயர் அடிக்கலனாலும், அக்சர் பட்டேல் அடிக்கலனாலும் ஸோ அந்த இடத்துல தொங்கி நிற்கும். பட் இந்த லோவர் ஆர்டர் நல்லா விளையாண்டுருக்காங்க, மிடில் ஆர்டர் லோவர் ஆர்டர் நல்லா விளையாண்டுருக்காங்க அப்படிங்கும்போது நல்லா இருக்குது. ஹர்திக் பாண்டியா வந்தார், விராட் கோலி 100 அடிக்கும்போது அவர் டப்புன்னு அடித்தார். இன்றைக்கி எதிர்பார்ப்பு இருந்தது தான், அந்த மாதிரி ஆடணும், இல்லை நிறுத்தி ஆடணும்னு சொல்லிட்டு நல்லா நிறுத்தி கரெக்டாக எடுத்துகிட்டு போய் முடித்தார். 250 கிட்டத்தட்ட டார்கெட்டு. பிச்சு ஸ்லோவாக இருக்குது. 4 ஸ்பின்னரை எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறார் ரோஹித் சர்மா. நியூ பால் ஷமி அண்ட் ஹர்திக் பாண்டியா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் அது எவ்வளோ தூரம் கண்டினியூ ஆக போகுது? மீதி இருக்கக்கூடிய 40 ஓவர்ஸ் இருக்குதுல்ல, சரி ஓகே, ஹர்திக் பாண்டியா எத்தனை ஓவர் போட போகிறாருன்னு தெரியல, பட் ஷமி 10 ஓவர் கண்டிப்பாக போடுவார்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஹர்திக் பாண்டியா எத்தனை ஓவர் போட போகிறாரு? மீதி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, 40 ஓவர் ஸ்பின்னர்ஸ் போடுறவங்க இருக்கிறாங்க. இப்போது இவங்கெல்லாம் எவ்வளோ ஓவர் போட போகிறாங்க? நியூ பால் அக்சர் பட்டேல்கிட்ட கொடுக்க போகிறீங்க, அக்சர் பட்டேல் எப்போ வர போகிறாரு இப்படிங்கிற கேள்வி இருந்து. ரச்சின் ரவீந்திராவுக்கு கரெக்டாக ஷார்ட் பால் போட்டு எடுத்தார். அக்சர் பட்டேலோட கேட்சி செம்மையாக இருந்துச்சு. விட்டுருப்பாருன்னு எங்களுக்கு முன்னாடி தான் போய் படுத்துட்டார், எங்கள் முன்னாடி போய் விழுந்து போய் படுத்துட்டார், கேட்ச் எடுத்தார். இந்தியா ஃபீல்டிங் சில இடங்களில் குறைகள் இருந்துச்சு, பட் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சில நல்ல கேட்ச் எடுத்தாங்க. ஹர்திக் பாண்டியா சொல்லி வச்சு எடுத்தார், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் வந்த உடனே கொஞ்சம் நேரத்தில் யார் வரப்போகிறான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். குல்தீப் யாதவ் எப்படி எடுத்துகிட்டு வர மாட்டார் ரோஹித் சர்மா, பால் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் தான் பின்னாடி தான் எடுத்துகிட்டு வருவார் ஒன்று. அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா நியூ பாலில் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ கண்டினியூ பண்ணுவாரா? அக்சர் பட்டேல் ஒரு எண்ணுக்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் ஹர்திக் பாண்டியா போயிட்டே இருந்தார். திரும்பி வருணையும் கொண்டு வந்தார், அக்சரையும் கொண்டு வந்தார். ஸோ வருண் சக்கரவர்த்தி உள்ளே வந்தோடனே வருண் சக்கரவர்த்தி வந்து ஒரு இன்சைட் ஏஜில் போல்டு வில்லியங்கு. ஏன்னா வில்லியங் எனக்கு நல்லா தெரியும், ரிவர்ஸ் ஸ்வீப் நல்லா ஆடிட்டு இருப்பார், நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. வில்லியம்ஸனும் வில்லியங்கெல்லாம் சூப்பராக ஃப்ரண்ட் ஃபுல்லாக டிஃபென்ஸ் வச்சு கரெக்டாக ஆடிட்டே இருந்தாங்க. வருண் சக்கரவர்த்தி உள்ளே வந்ததும் ஸோ ஃபஸ்ட்டு ஓவர் சூப்பராக போடாரு, 2வது ஓவர் ஏதோ நடக்க போதோன்னு இருந்துச்சு, விக்கெட்டும் வந்துச்சு. ஸோ திக்குன்னு இருந்துக்கிட்டே வந்துச்சா. அதுக்கப்புறம் இதில் வந்து நான் முக்கியமான விஷயம் சொல்லுவேன் என்னன்னா, டாம் லத்தம் ஜடேஜாவுக்கு அகேன்ஸ்டாக ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட் போகிறாங்க அப்படின்னா ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தால் தான் போகணும், அது கான்ஃபிடண்ட்டோடு தான் போகணும், இல்லைனா கஷ்டம். ரிவர்ஸ் ஸ்வீப் போனார், காலி, கிளென் ஃபிலிப்ஸு, ப்ளம்மு, எல்பி, அதுக்கப்புறம் வந்து வருண் சக்கரவர்த்தி கிட்டே இருந்து டேரல் மிச்சல், LBW. ஸோ இங்கே மேலே உடஞ்சிருச்சு. பட் இதில் ஒருத்தவர் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் வந்து போட்டாலும் வருண் சக்கரவர்த்தி மிஸ்ட்ரி பால் போட்டாலும் சரி தான், ஷமி வந்து பார்த்திங்கன்னா ஷமி வர்சஸ் கெயின் வில்லியம்சன் பேட்டில் எனக்கு நல்லாவே தெரியும், வந்து போட்டாலும் சரி தான், யார் வந்து போட்டாலும் சரிதான், நான் எனக்கு என்னான்னு நான் ஆடுவேன், நான் என் விக்கெட் விட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டு நங்குற முட்டு ஆடினார். வந்த முதல் பாலே அப்படி ஷமியை தட்டினார், பால் சர்ன்னு போச்சு, மொக்க அவுட் ஃபீல்ட்லே அந்த பால் போச்சுன்னா வில்லியம்சன் அடிச்சு தான். அப்படியே ஒரு மாதிரி அழகியல்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸை ஃப்ரண்ட் ஃபுட்டில் வந்து டிஃபென்ஸ் வைக்கிறது, பேக் ஃபுட்டில் வந்து ஆடுறது, கட் அடிக்கிறது என்ன, ஸ்வீப் அடிக்கிறது என்ன, ஃபாஸ்ட் பாலர்ஸுக்கு அகேன்ஸ்டாக புல் ஆடுறது என்ன. அதுக்கப்புறம் விராட் கோலி நின்றுட்டு இருந்தார், அவருக்கு தலைக்கு மேலே அப்படி கவர் டிரைவ் 2 தடவை அடிச்சார்னு நினைக்கிறேன், சூப்பராக இருந்துச்சு, தடுக்கவே முடியலை. வில்லியம்சன் ஆடுறதை பொறுத்த வரைக்கும் 100 ரன் அடித்தார், யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் ஒரு பெரிய டீமுக்கு அகேன்ஸ்டாக பெரிய மேட்ச்சில் ஒரு பெரிய பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தார். பட் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் ஒன்று சொல்லுவேன், ஒரு ரொம்ப ஒன்றும் இல்லை, நான் சொன்னல, அதாவது கேன் வில்லியம்சன் எக்ஸ்ட்ரா கவருக்கு மேலே தூக்கி அடித்தார்னு, அந்த 2 4மே ரவீந்திர ஜடேஜா அடித்ததான். ஸ்டெம்புக்கு நேராக மட்டுமே தான் போட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஸ்டெம்புக்கு நேராக குத்தி வெள்ள எடுக்கிறது, கொஞ்சம் ஸ்டெம்புக்கு நேராக குத்தி வெள்ள எடுக்கிறது, ஸ்டெம்புக்கு நேராக குத்தி எடுக்கிறது. ஸோ டிசிப்ளினாக வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதில் எனக்கு ஜடேஜா, அக்சர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி மேலே எனக்கு சந்தேகமே கிடையாது. நான் எக்ஸ்ட்ரா கவர்ஸ்லேருந்து பார்ப்பேன், எனக்கு வியூவிலேருந்து பார்க்கும்போது எனக்கு அது கிளியராக தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. வச்சுக்கிட்டே இருந்தாங்க. எங்கேயாவது அப்படி பார்க்கும்போது ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது, ஏதோ ஒரு மூமெண்ட் நடக்க போதோங்கிற மாதிரி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. வருண் சக்கரவர்த்தி பற்றி ஸ்குவாடை எடுக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், பும்ராக்கு பதிலாக வருண் சக்கரவர்த்தி தானே, நீங்கள் என்ன ஸ்பின்னர் ஃபாஸ்ட் பாலர் அப்படின்னு கேள்வி கேட்டவங்களாம் இருக்காங்க. நான் பாருங்கள் வருண் சக்கரவர்த்தி எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்ல, வருண் சக்கரவர்த்தி அதே போல் எடுத்தாங்க. வருண் சக்கரவர்த்தி எடுக்கும்போது அதில் நான் கொஞ்சம் நிறையாக்கு விட்டு போட்டு அளந்து வச்சுருந்தேன், ரெடம்ஷன்லான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அதுதானே நடந்துருச்சு. 2021 T20 வேர்ல்டு கப்பில் இதே துபாயில் கடைசியாக நமீபியாவோ ஸ்காட்லாந்து கூடயோ ஆனார். ஓகே, அதுக்கு முன்னாடி இதே நியூசிலாந்து கூட அடித்தாங்க, நல்லா வச்சு அடித்தாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் போது திரும்ப ஒரு ICC ஈவெண்ட்டில்
இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 அவரோட ரிடம்ஷன். ரோஹித் சர்மாவும் கம்பீர் இவங்கெல்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க, இங்கே பாரு இன்னைக்கு நான் உன்னை எடுக்கிறேன், ஓகேவா, எதனால் எடுக்கிறேன், நீ எனக்கு மேட்ச் வந்து டிஃபெண்ட் பண்ணி கொடுக்கக்கூடாது, நீ எனக்கு மேட்ச்சை வின் பண்ணி கொடுக்கறதுக்காக நான் உன்னை எடுக்கிறேன், விக்கெட் எடுக்கிறதுக்காக தான் எடுக்கணும்னு சொல்லியிருப்பார். ஆனால் இன்றைக்கி 5 விக்கெட் எடுத்தார், 5 விக்கெட் எடுத்தார். அதிக ஓடிஐ மேட்ச் ஆடலை, இப்போ தான் டெபியூ ஆனார். இது 2வது ஓடிஐ மேட்ச் நினைக்கிறேன். என்ன ஆடுறாங்க, இது அவரோட ஓடிஐயில் ஃபஸ்ட்டு ஓடிஐ ஐசிஸ் ஈவெண்ட், இது ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 5 விக்கெட்டு. அதுவும் நியூசிலாந்து மாதிரியான ஒரு டீமுக்கு அகேன்ஸ்டாக, அது ஸ்பின்னர் நல்லா ஆடுறவங்களுக்கு அகேன்ஸ்டாக 5 விக்கெட்டு மாஸ்டர் கிளாஸ் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட மாஸ்டர் கிளாஸ் பண்ணியிருக்கிற வருண் சக்கரவர்த்தி ஃபீல்டிங் இல்லை, ஃபிட்னஸ் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, உள்ளே வர முடியாது அப்படின்னு நினைக்கும் போது T20 உள்ளே வந்தார். T20 உள்ள வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வாங்குற அளவுக்கு இங்கே வந்து இதுக்கப்புறம் அந்த இங்கிலாந்து சீரிஸில் பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வாங்கிட்டு அப்படியே ஓடிஐக்குள்ளே வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் வந்து இப்போ 5 விக்கெட் எடுத்துருக்காரு. நீங்கள் வேணால் பாருங்கள், அடுத்தடுத்த மேட்சஸில் அவர் ஆடுவார், ஃபைனல்ஸில் அவர் ஆடுவார். நீங்கள் வேணால் பாருங்கள், 2-3 மேட்ச் வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு போனார், பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண ஒரு அப்படியே பார்ப்பேன். இன்றைக்கி பிளேயராக அது 5 விக்கெட் எடுத்துகிட்டு வந்து அப்படி பக்கத்தில் நிற்கும் போது ஃபினிஷ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு எஸ்சீனா கண்ட்ரி கூட தான் அடுத்தடுத்து ஆட போகிறோம். அப்போ வருண் சக்கரவர்த்தி இங்கே கொண்டு வந்தாங்க பாருங்கள், 4 ஸ்பின்னர். இங்கே பாருங்கள், மும்பை வேன் கடையில் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக இந்தியா எத்தனை ஸ்பின்னர்ஸோட ஆடினாங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்பின்னர்ஸோட ஆடினாங்க. நீங்கள் இங்கே உட்காந்து யோசிக்கிறதுக்கும் அவங்க அங்கே உட்காந்து யோசிக்கிறதுக்கும் வேறு ஆங்கிளில் வேறு டைமென்ஷனில் யோசிப்பாங்க. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்குது. அது ஒருவேளை சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கலைன்னா எஸ் அஃப்கோர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கலை அப்படின்ட்டு போயிடணும். இல்லாமல் திரும்பி அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணுங்கிறத க்ரோத் த்ரூ பண்ணணும். அது இன்னும் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். அண்ட் ஹர்திக் பாண்டியாவோட ஷார்ட் பாலில் இருந்து, அக்ஷர் பட்டேலோட ஃபீல்டிங் அந்த கேட்சில் இருந்து, அதுக்கப்புறம் ஜடேஜா பவுலிங், அக்ஷர் பட்டேலோட பவுலிங்கு, அதுலேயும் வில்லியம்சன் எதுக்கு அக்ஷர் பட்டேலை ஸ்டெப் அவுட் பண்ணி அடித்தாருன்னு எனக்கு தெரியல. அதுவும் கடைசி பால் அக்ஷர் பட்டேலோட கடைசி பால், வில்லியம்சன் மாதிரியான ஒரு கிரிக்கெட்டர்கிட்ட இருந்து இப்படிப்பட்ட எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் குல்தீப் யாதவ் கடைசியாக கொண்டு வந்து குல்தீப் யாதவ் ரோஹித் சர்மா பயன்படுத்துகிற ஒரு விதம், ஷமியை பயன்படுத்துகிற ஒரு விதம் சொல்லிட்டு இந்தியன் டீம் 249 ஸ்கோரை வச்சுட்டு இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் வச்சு எப்படி ஸ்டிக் பண்ணி வின் பண்ணி காமிச்சாங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருந்துச்சு. செமிஃபைனலுக்கான காலகட்டங்களுக்கு நுழைந்து விட்டோம், நாக் அவுட்ஸ்க்கான காலகட்டங்கள் நுழைந்து விட்டோம். ப்ரிவ்யூ வருது, இன்றைக்கி சாயங்காலமே வரும், பாருங்கள், செம்மையாக இருக்க போது ப்ரிவ்யூ, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எல்லோரும் 2015 ஸ்கிரிப்டா, ஐயோ கிரிக்கானந்தா என்ன அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. பட் நான் அதில் பேசுகிறேன், என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும், என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில். அண்ட் வருண் சக்கரவர்த்தியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சா, சரி அதை பற்றியும் ஒரு வார்த்தைகளை நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு நல்ல ஒரு விஜய் பாட்டை டெடிகேட் பண்ணுங்கள், பார்ப்போம் எத்தனை பேர் ஒரு பாட்டை டெடிகேட் பண்ணுறீங்கன்னு. அப்புறம் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்சோட வீலாக் வந்துகிட்டு இருக்கு, நல்லா இருக்கும் வீலாக், நான் கேரண்டியாக சொல்ல நல்லா இருக்கும், மறக்காம பாருங்க. வருண் சக்கரவர்த்தியை தாண்டி இதில் ஸ்ரேயாஸ் ஐயரோட பேட்டிங் எடுத்துக்கணும், கணக்கில் எடுத்துக்கணும், நல்ல விஷயமா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவோட பேட்டிங் நல்ல விஷயமா எடுத்துக்கணும் ஒரு பக்கம். அப்படின்னா இந்தியன் டீமோட ஸ்பின்னர்ஸ் ஒரு பக்கம் கண்ட்ரோல்டாக இருக்காங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் எடுத்துக்கணும். அண்ட் கேஎல் ராகுலோட பேட்டில் நல்லா பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கணும். அண்ட் டாப் 3 இன்னும் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், முக்கியமான மேட்சஸ் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். பட் நான் ப்ரிவியூவில் வந்து ஷூட்லாம் முடிச்சுட்டு எனக்கு ஒன்று தோணுச்சு, என்னென்னா ஐயோ 2 டீமோட ஃபீல்டிங் பற்றி பேசாமல் விட்டுட்டோமே, நியூசிலாண்டோட ஃபீல்டிங் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு வரேன். ஆக்சுவலி இன்றைக்கி அதுதான் வந்து நிறைய இடங்கள் டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சுது. பட் நியூசிலாந்து சைட்லேருந்து எப்படி சொல்கிறது, ஓகே இப்போ பாகிஸ்தானில் போயிட்டு எப்படியும் வின் பண்ணுறாங்க, பண்ண மாட்டாங்க, அது வேறு விஷயம். பட் திரும்ப வின் பண்ணிட்டாங்க வந்துட்டாங்கன்னா எங்களை திரும்ப துபாயில் இதே மாதிரி மேபி இந்தியா வரும்பொழுது அகைன் பார்க்கணும், அந்த விஷயங்கள்லாம் சரி பண்ண வேண்டியது இருக்குது. பட் பார்ப்போம். பட் ஆனால் ஒருவேளை இந்தியா கூட இப்போ ஆஸ்திரேலியா ஆட போதோ, இல்லைனா ஃபைனல் இப்போ ஆஸ்திரேலியா ஃபைனல் ஒருவேளை இந்தியா போகிறாங்க அப்படின்னா ஆப்பனன்ஸ் ரெடி பண்ணணும் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக. தென் ஓகே, வீடியோ நிறைவடைகிறது. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பத்தியா?